ஒழுக்கவியல் தொடர்பாக அவை கடத்தப்பட்ட விதத்தை கதை வடிவில் ஆசிரியர் நகர்த்தி செல்கிறார். சிறப்பு. அது அப்படித்தான் கடத்தி செல்ல வேண்டும். இந்த மரபியல்கள் மரபு முறைகள் எல்லாம் கடத்தப்பட்டு கொண்டு வர ஒரு வடிவங்கள். அவை சில மரபுகள் கடத்தப்படாமல் இன்றைக்கும் இருக்கு, அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக மந்திரக்கலையை பாருங்கள். மந்திரக்கலை அப்படியே மறைய போகிறது, அது கடத்தப்படவில்லை ஒழுங்காக. அதே விட சித்தர் காளிமுத்து சாமியார் என்ற ஒரு கதை இருக்கின்றது. விருப்பு வெறுப்பில்லாத மனிதனின் நடத்தை கோலங்களை காளிமுத்து சாமியார் என்ற வாழ்க்கை பக்கத்தில் ஓரிரு பதிவுகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த காளிமுத்து சாமியார் என்ற கதையை நீங்க வாசிக்கிற போது உங்களுக்கு காளிமுத்து சாமியாரை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதை இந்த கதை அழகாக தருகிறது. நான் ஒரு சொல் போட்டிருப்பேன், விருப்பு வெறுப்பற்ற ஒரு மனிதன், அவர் காளிமுத்து சாமியார் என்று கண்டிருக்கார் சார். அது அடுத்தது சீர்கொண்டுவா. சீர்கொண்டுவா என்ற கதையிலே இலங்கையின் அதாவது இயற்கையுடைய அர்ப்பணம், மனிதனின் பற்று, தெய்வத்தின் மகிழ்ச்சி மூன்றையும் இந்த மரபின் சங்கிலியாக குறிப்பிட்டிருக்கிறார். அது உண்மை. வாசிக்கிற போது அது நிறைவான சங்கிலியா அல்லது அருந்த சங்கிலியா என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நாளுமே அறாத சங்கிலி, அப்படியே தொடராக சங்கிலி பிணைப்பாக அந்த மரபு முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்தது உண்மை என்ற ஒரு கதை இருக்கிற புத்தகத்திலே, அது நான் இருக்கிற 4வது கதை. இது